வீட்டில் குட்டீஸ் இருந்ததுன்னா மார்னிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஆல்ரெடி நான் ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். இது வந்து 2 மெத்தடில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோடய ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையை விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. இது ஆக்சுவலாக நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதனால் ரொம்ப நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ ஹார்டாலாம் இருக்காது. நல்லா எல்லாத்தையுமே ஈக்குவலாக அந்த பூ மாதிரி அப்படி நல்லா உதுத்து வெட்டி எடுத்ததுக்கப்புறமா இடியாப்பம் நம்ம சுற்றுவோம்ல அந்த அச்சில் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக தான் ஆல்ரெடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதை சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு உள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நார்மலாக நம்ம இட்லி வேக வைப்போம்ல அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு துணி போடாமல் ஆயில் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் சுற்றுவோம்ல அதே மாதிரி நான் கொஞ்சம் பெரிய முறுக்கு அச்சில் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதை வந்து அப்படி சுற்றி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் இருக்கிற மாவெல்லாம் வந்துட்டு அந்த 4-5 இதுலேயுமே நல்லா எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி நல்லா தண்ணி விட்டு அதை வந்துட்டு உள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வேக வச்சு அதோட கொஞ்சம் தேங்காய் பூலாம் துருவி எடுத்துகிட்டு ஒரு பக்கம், இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு இன்னொரு பக்கம் சூப்பரான ரெசிபி குழந்தைங்க நல்லா சாப்பிடும்.